ஹாய், வெல்கம் டு இனிக்கும் கணக்கு. இப்போ நம்ம BIDMAS பயன்படுத்தி கணக்கு போட போகிறோம். இந்த BIDMASனால் என்ன, அதை பயன்படுத்தி எப்படி கணக்கு போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பி வந்து பிராக்கெட், I இண்டிசஸ், D டிவிஷன், M மல்டிப்ளிகேஷன், A அடிஷன், S சப்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் நம்ம கணக்கு போடணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸ் இருந்தால் அதை சால்வ் பண்ணணும். அப்புறம் இண்டிசஸ், அதாவது பவரில் இருக்கிற நம்பர்ஸு. அடுத்தது டிவிஷன், அடுத்தது மல்டிப்ளிகேஷன், அடுத்தது அடிஷன், அடுத்தது சப்ராக்ஷன். இந்த ஆர்டரில் நம்ம கணக்குகளை போடணும். இந்த கணக்கை எப்பயுமே சிம்ப்ளிஃபை அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதுவா சிம்ப்ளிஃபைன்னு வரும். இந்த கணக்கை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட் பார்த்தோம். ப்ராக்கெட் எதுவுமே இதில் இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸ் இதில் இல்லை இந்த கணக்கில். அடுத்தது இண்டிசஸும் இல்லை. அடுத்ததாக டிவிஷன் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், டிவிஷன் இங்கே இருக்குது. இந்த டிவிஷனை போடணும். ஃபஸ்ட்டு 8 4ஆல் வகுக்கணும். அதாவது 8 4ஆல் வகுத்தா 8ல் 2 4 இருக்குது, அதை போடுறோம். ஓகே, எப்படி போடுறோன்னா 35 ப்ளஸ் இந்த 3 அப்படியே போட்டுக்கிறோம். இந்த இன்ட்டு அப்படியே போட்டுக்கிறோம். இதனுடைய ஆன்சர் என்ன, 2, அதை போட்டுக்கிறோம். அடுத்து இந்த -1 அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்ததாக மல்டிப்ளிகேஷன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. மல்டிப்ளிகேஷன் இங்கே இருக்குது, அதை நம்ம போடணும். 35 ப்ளஸ் 3 2s are 6ன்னு போட்டுக்கிறோம். இதனுடைய ஆன்சர். இந்த -1 அப்படியே போட்டுக்கணும். ஓகேவா. அடுத்ததாக அடிஷன், இது மல்டிப்ளிகேஷன். அடுத்ததாக இந்த அடிஷனை போட போகிறோம். பாருங்கள், 35 + 6 = 41. இந்த -1 அப்படியே போட்டுடுறோம். இதனுடைய ஆன்சர் தான் இது. இந்த -1 அப்படியே போட்டுக்கிறோம். ஓகே, கடைசியாக சப்ராக்ஷன் வந்துருச்சு. அதை நம்ம போட போகிறோம். 41 - 1 = 40. இதுதான் ஆன்சர் நமக்கு.